கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் 6ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் கடவுளின் துணையால் மதிலையும் தாண்டுவேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நன்றாக இருக்கும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது, நன்மைகளை கடவுளின் கரங்களிலிருந்து பெறும் பொழுது, கடவுள்தான் இதை செய்தார், கடவுள் எனக்காக இந்த பெரும் அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று நாம் கடவுளை உயர்த்தி பேசுவது பெரிய காரியம் அல்ல. இது எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு செயல். ஆனால் நாம் ஒரு பெரிய பிரச்சனையில் நின்று கொண்டிருக்கிற பொழுது, அடுத்தடுத்து தோல்விகளை சந்திக்கும் பொழுது, யாரெல்லாம் என்னுடன் இன்னும் கடவுள் இருக்கிறார், அவர் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இதை அனுமதிக்கிறார், ஆனால் இந்த தோல்வியோ இந்த பிரச்சனையோ நிரந்தரமல்ல, நான் இப்பொழுது என் கண்முன்னே இருக்கிற பிரச்சனைகளை, தோல்விகளை, தடைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மேற்கொள்ளுவேன், அதை நான் முறியடிப்பேன், அதில் நான் வெற்றி பெறுவேன் என்று யாரெல்லாம் நம்பிக்கை வாக்குறுதி சொல்லுகிறோமோ அவர்கள்தான் உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுக்கு சாட்சி வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்குள் எப்பொழுதும் கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணரத் தொடங்கிவிட்டாலே போதும், நமக்கு திடீரென ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் கூட எந்த குழப்பங்களும் நம்மை மேற்கொள்ள நாம் அனுமதிக்க மாட்டோம். எது வந்தாலும் என் கடவுள் என் கூட இருக்கிறார், இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, நான் ஈஸியாக இதை நான் சரி செய்து விடுவேன் என்கிற நம்பிக்கை நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். சில தோல்விகள் நம்ம எட்டி பார்த்தாலும் இந்த தோல்விகள் மூலமாக நான் இந்த நல்ல ஒரு காரியத்தை, நல்ல ஒரு செயலை கற்றுக்கொண்டேன், இந்த நல்ல செயல் அடுத்து நான் பெறக்கூடிய வெற்றிக்கு உதவியாக இருக்கும் என்று முழு நம்பிக்கையோடு நம்முடைய ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். எந்த இடத்திலும் சோர்வுற்று நாம் உட்கார மாட்டோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்கு அப்படிப்பட்ட வாக்குதான். நான் கடவுளுடைய துணையால் எனக்கு எதிரே இருக்கும், எனக்கு தடையாய் இருக்கும் எல்லா மதில்களையும் தாண்டுவேன் என்ற வாக்கை கடவுள் இன்று கொடுத்திருக்கிறார் என்றால், நிச்சயமாகவே இன்று ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் கடவுள் இன்று முதல் கொடுக்க தொடங்குவார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட்டு, எதை குறித்தும் நீங்கள் சோர்வுற்று உட்கார வேண்டாம். இன்று கடவுள் கொடுத்த வாக்கின்படியாகவே உங்களுக்கு எதிராக இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை கடவுளின் துணையால் இன்று முதல் நீங்கள் வெற்றி கொள்ள தொடங்குவீர்கள். ஆகவே மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொல்ல தொடங்குங்கள். கடவுளே உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்து அதை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே எங்களுக்கு எப்பொழுதும் கடவுளே நீர் துணையாக இருக்கிறீரப்பா. ஆகவே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை உமது துணையினாலே நாங்கள் வென்று விடுவோம் என்று விசுவசிக்கிறோம் தகப்பனே. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பந்தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று கடவுளின் துணையோடு நாம் முன்னே இருக்கிற எல்லா மதில்களையும் நாம் தாண்ட போகிறோம். ஆகவே எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி வெற்றி பவனி செல்வோம். ஆமேன். God bless you.